நம்மள நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும், ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னா வந்து நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். when you say hard work, ஒரு விஷயத்துல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், வி ஹேவ் டு மேக் டைம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் பார்த்தீங்கன்னா வந்து டைம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பர் டேக்கு 24 hours தான், உங்களுக்குமே பர் டே 24 hours தான், பில் கேட்ஸ்க்கும் பர் டே 24 hours தான், அதே மாதிரி அம்பானிக்கும் 24 hours தான். ஆனால் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா தான் இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆச்சு ட்ரை பண்ணி ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து ஓகே இது நமக்கு செட் ஆகாதுன்னு அது குவிட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் உங்களால் ரொம்பவே ஈஸியாக மார்னிங் சீக்கிரமாக எழுச்சிக்க முடியும், ஈவன் வித்தவுட் அலாரம். பட் ஹவு, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஐ எம் கிஷோர், வெல்கம் டு கிஷோர்ஸ் கண்டென்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை டு இம்ப்ரூவ் கிராஜுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லியும் ஒரு 10 o'clock தூங்குறீங்க, மார்னிங் ஒரு 9 ஏச்சுக்குன்னு வச்சுக்கலாம். திடீர்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு 6 o'clock ஏச்சுக்கலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் பாடி வந்து டெய்லியுமே அவ்வளோ நேரம் தூங்கி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். ஈவன் தான் நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சாலுமே வந்து யூ வில் பி ஃபேஸிங் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். லைக் த்ரூ அவுட் த டே அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பியாகவே இருக்கும், ஒரு மாதிரி கொட்டாய் விட்டுட்டே இருப்பீங்க, எப்போ டைம் கிடச்சா தூங்கலான்ற மாதிரி ஒரு ஃபீலோடய இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களால் த்ரூ அவுட் த டே இருக்க முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ரெடியூஸ் பண்ணி ஓகே ஒரு 8 o'clock நம்ம ஏஞ்சிக்கலாம். ஒரு 1 week 8 o'clock ஏஞ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 1 week வந்து ஒரு 7 o'clock ஏஞ்சிக்கலாம், நெக்ஸ்ட் 1 week வந்து ஒரு 6 o'clock ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களால் ரொம்பவே ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாகவும் பண்ண முடியும். பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து டிராஸ்டிக்காக திடீர்னு வந்து நீங்கள் உங்கள் ஸ்லீப்பை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களை ரொம்பவே பாதிக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் ஒரு 1 week நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோ டு பெட் ஏர்லி. ஸோ நீங்கள் காலைல சீக்கிரமாக எழுந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை நைட்டு சீக்கிரமாக தூங்கணும். அப்போ தான் உங்களால் காலையில் சீக்கிரமாக எழுந்திக்க முடியும் இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நைட்டு கரெக்டாக ஒரு 10 o'clock வந்து நான் தூங்க போகிறேன், அப்போ தான் என்னால் மார்னிங் ஒரு 6க்கு எழுந்திக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 11க்கு தூங்க போகிறேன், அப்போ தான் மார்னிங் 7க்கு எழுந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் யூ வில் பி கெட்டிங் எனஃப் ஸ்லீப் ஃபார் யுவர் பாடி. ஏன்னா அக்கார்டிங் டு லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஹியூமன் பாடி ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஸ்லீப் ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக வந்து மார்னிங் ஏஞ்சிக்க முடியும், எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ணாமல். பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நைட் லேட்டாக தூங்கியே பழகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12, 1 அந்த மாதிரி லேட்டாக தூங்கியே உங்கள் பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி நைட் சீக்கிரமாக நீங்கள் தூங்க ட்ரை பண்ணும்போது உங்களால் தூங்க முடியலன்னா there are lot of things you can do. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சில விஷயத்தை பண்ணால் உங்கள் பாடி வந்து காம் அண்ட் கம்போஸ்ட் ஆகும். அந்த மாதிரி சில விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா that will help you to sleep. அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஒரு குவிக்காக ஒரு பாத் எடுக்கலாம். அது வந்து உங்களோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும். ஸோ தட் நீங்கள் தூங்குறதுக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 10 to 15 minutes மெடிடேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூ கேன் ரீட் புக். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களால் சீக்கிரமாகவே தூங்க முடியும். அண்ட் ஆல்சோ that will help you to wake up early. தேர்ட் திங்னு பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் யூசிங் மொபைல்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணோம்னா வந்து இட் வில் அஃபெக்ட் அவர் ஸ்லீப் இன் லாட் ஆஃப் வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நைட் டைமில் வந்து நமக்கு மெலட்டனின்ற ஒரு ஹார்மோன் வந்து பிரெயினில் வரும். இந்த ஹார்மோன் தான் வந்து நம்ம தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, மொபைலுன்னு இல்லை, மொபைல், டேப்லெட், லேப்டாப் எந்த ஒரு ஸ்க்ரீனாக இருந்தாலும் அதுலேருந்து வர அந்த ப்ளூ ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினை வந்து ட்ரிக் பண்ணி இது வந்து நைட் டைமே இல்லை டே டைமே நம்ப வைக்கும். ஸோ ஆல்சோ அது வந்து அந்த மெலட்டனிமே வந்து செக்ரிகேட் ஆகாமல் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இதனால உங்கள் ஸ்லீப்பை அது ரொம்பவே பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 to 2 hours பிஃபோரே ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை அவாய்ட் யூசிங் எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். ஸோ ஃபோர்த் திங்னு பார்த்தீங்கன்னா வந்து அவாய்ட் காஃபி பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். ஏன்னா நம்ம காஃபின்னு ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி சப்ஸ்டன்ஸ்னால் அது கெஃபைன் தான். ஸோ இந்த கெஃபைன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வந்து நம்மளை ரொம்ப அலர்ட்னஸ் ஆகிறதுக்கும் நம்மளை ரொம்பவே பிரிஸ்காக ஃபீல் பண்ண வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்போனாச்சும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் போய் ஒரு காஃபி குடிச்சோம்னா ஓகே நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடிலாம் காஃபி குடிச்சிங்கன்னா வந்து
definitely it will affect your sleep. So முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3-2 hours பிஃபோராகவே காஃபி குடிச்சுக்கோங்க, so that it won't affect your sleep. ஸோ நீங்கள் டின்னருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 hours பிஃபோரே முடிச்சிருங்க, எஸ்பெஷலி if you are having some heavy food. ஏன்னா உங்கள் பாடி வந்து it will require some time to digest the food. அப்படி நீங்கள் சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும், அண்ட் ஆல்சோ அது நம்ம ஸ்லீப்பையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 hours பிஃபோரே உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செட் அப் யுவர் மைண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட். நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓகே நெக்ஸ்ட் டே சீக்கிரமாக எழுந்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அலாரம் செட் பண்ணுவோம். ஓகே இட் வில் ஹெல்ப் இன் அ வே, பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் நான் வந்து சீக்கிரமாக எழுந்துக்கணும் போது நானே இந்த மிஸ்டேக் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கணும் நினைக்கும் போது இந்த அலாரம் செட் பண்ணும்போது நானுமே வந்து ஓகே ஒரு 7 o'clock எழுந்துக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு 6க்கு ஒரு அலாரம், 6:05 ஒரு அலாரம், 6:15 அப்படின்னு சொல்லிட்டு 7 வரைக்கும் வச்சிருப்பேன். ஆனால் இந்த எல்லா அலாரத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஈவன் நீங்கள் அலாரமே செட் பண்ணாமல் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு செட் அப் யுவர் மைண்ட். ஓகே நாளைக்கு காலையில் ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி டாஸ்க் உங்களுக்கு இருக்குது, டெஃபினட்டாக நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. இட் குட் பி எனி திங். நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சு ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகே மார்னிங் 6 o'clock எழுந்துக்கு போகிறேன், நான் வந்து இந்த விஷயத்த பண்ண போகிறேன். நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுறது மூலிமா இட் வில் ஹெல்ப் யூ டு வேக் அப் early. எப்படி தானே கேட்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் மைண்ட் இருக்குது. ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி ஆக்டிவ் வென் வி ஆர் அவேக். நான் இப்போ முடிச்சுட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என் மைண்ட்ல ஏதோ ஒரு தாட்ஸ் இருக்கு, அதை வேர்ட்ஸாக கன்வே பண்ணி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐம் யூசிங் மை கான்ஷியஸ் மைண்ட் டு ஸ்பீக் வித் யூ. பட் ஆனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா 24/7 ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி நம்ம தூங்கும் போது அது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய டைம் வந்து ட்ரீம் வரும்போதுலாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஓகே உனக்கு ஒரு ட்ரீம் வருதுன்னா உங்களோட மைண்ட்ல டீப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு, அதுதான் உனக்கு ட்ரீமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஸ்டோர் ஆனதான் உங்களுக்கு ட்ரீமா வரும். ஸோ அதனால நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறீங்கன்றத வந்து ப்ராப்பரா மைண்ட்ல ஒரு விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா வந்து டெஃபினட்டா ஈவன் when you are sleeping அது பேக் ஆஃப் த மைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்கும். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு வேக் அப் early. நான் இந்த விஷயத்தை வந்து பர்சனலா ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 months வந்து நான் ஃபாலோ பண்ணதுக்கே டிராஸ்டிக்கா சேஞ்ச் இருந்தது. ஸோ உங்களுக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. And also you won't need any external system to wake you up because you are setting an alarm inside your mind. So இதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா make sure you like, share and subscribe to my channel. Until then